ஏன்னா அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சூரா நிசால 23வது வசனத்தில் எப்படி சொல்றான்டா, யாரை நம்ம திருமணம் முடிக்கலாம், யாரை முடிக்கக்கூடாதுன்றது அழகா சொல்றான். எந்த மதமும் இப்படி ஒரு தெளிவு சொல்லி இல்லை ஒழுக்க விஷயத்துல. உங்கள இன்னினால திருமணம் முடிக்கலாம், இன்னினால திருமணம் முடிக்கக்கூடாதுன்றது தெளிவான முறையில் குர்ஆன் எங்களுக்கு சொல்லியிருக்குது. அதில் ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு சொன்ன அழகான ஒரு குர்ஆன் வசனத்தை பாருங்க. சூரா நிசால 23வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், ஆண்களை பார்த்து சொல்றான், அதாவது உங்கள் அந்நியர் உங்களை திருமணம் முடிக்க கூடாது. பொதுவாக நாங்கள் தாய்மார் திருமணம் முடிக்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய புதல்வியர்கள் மகளை திருமணம் முடிக்க முடியாது. உங்களுடைய சகோதரிகள், நம்முடைய அக்கா தங்கச்ச திருமணம் முடிக்க முடியாது. அதே நேரம் தந்தையின் சகோதரிகள், பாப்பாட சகோதரிகளை திருமணம் முடிக்க முடியாது. இது ஆணுக்கு பார்த்து அல்லாஹ் சொல்றான். உங்கள் அன்னையின் சகோதரிகள், தாயுடைய சகோதரிகள், தாயோட அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், இவங்களை நம்ம திருமணம் முடிக்க முடியாது. சகோதரனின் புதல்விகள், உங்களோட நானா தம்பி, இவங்களுக்கு பிள்ளை ஒரு ஆணுக்கு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் நாங்கள் திருமணம் முடிக்க முடியாது. இது ஒரு ஆணை பார்த்து சொல்கிறதுனால நாங்கள் அவங்கள வச்சு பார்ப்போம். சகோதரியின் புதல்விகள், மகள் மாற திருமணம் முடிக்க முடியாது. சகோதரியின் புதல்விகள், இது ஒரு ஆணுக்கு வச்சு பாருங்க, அவங்க சகோதரனுடைய மகள் மாறாக இருந்தேன்னு சொன்னால் அவங்கள திருமணம் முடிக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் பெத்தெடுத்த தாய்மார்கள் மாதிரி. எனவே பாலூட்டிய தாய்மார்களை திருமணம் முடிக்க முடியாது. பால்குடி சகோதரிகள், அந்த பால் குடித்த அந்த தாய்க்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள நம்ம திருமணம் முடிக்க முடியாது. அந்த மாதிரி பால்குடி உறவு மூலமாக சகோதரிகள் ஏற்படுவாங்க, எனவே அவங்கள திருமணம் முடிக்க முடியாது. உங்கள் மனைவியின் அன்னையர், பொதுவாக அதாவது மாமிமார திருமணம் முடிக்க முடியாது. ஆனால் எங்களுடைய சமூகத்தில் தலைக்கீழாக மாறி நிற்கிது. எப்படின்னு சொன்னால், அதாவது மகரமான உறவு மாமி. ஆனால் எங்களோட மாமிமார் என்ன செய்வாங்கன்னா, மருமகன் கண்டத்தோடு தலையில் துண்டு போட்டு இதாகுவாங்க. தனித்திருக்க கூடாதுன்னு சொல்லல. பொதுவாக நம்ம வளமே எங்களோட பெத்த மகன் போல் அவங்களோட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பெண்கள் எப்படின்னு சொன்னால், ஹிஜாபை யார்ட முன்னாடி பேணணும், அவங்களோட முன்னாடி பேணுறது இல்லை, மகரமான உறவுகள் முன்னாடி பேணக்கூடியவளாக இருப்போம். எனவே மருமகனை பார்த்தா சும்மா ஒரு ஹிட்லரை பார்க்குற மாதிரி பயப்படுவாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லுது அது ஒரு மகன் மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே உங்களுடைய மனைவியின் தாய்மார்கள் முன்னாடி நீங்கள் திருமணம் முடிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நீங்கள் தாம்பத்தியம் நடத்திய மனைவிக்கு பிறந்த குழந்தைகள், இப்போ ஒரு கணவன் இருப்பார், அவர் மனைவி, ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க, மனைவி இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி முடிச்ச திருமணத்தின் மூலமாக ஒரு குழந்தை பெற்றிருப்பாங்க. அந்த குழந்தை இவருக்கு மகரமான உறவாக இருக்கும். எனவே சாச்சா அப்படி என்று அவங்க கூப்பிட்டாலும் அவங்க பெத்தெடுத்த வாப்ப மாதிரி, அதாவது அந்த மாதிரி மகரமான உறவுக்குள்ளால வந்துடுவாங்க. எனவே ஒருத்தருக்கு ஒருத்தருடைய மனைவிக்கு இன்னொரு மூலமாக கிடைச்ச குழந்தை இவருக்கு மகரமான உறவுல நிற்பாங்க. அதே மாதிரி தண்ட மகண்ட மனைவி மருமகளை நாங்கள் திருமணம் முடிக்க முடியாது. அதே மாதிரி 2 சகோதரிகள் ஒரே காலத்தில் தாத்தா தங்கச்சியாக இருந்தாங்கன்னா ஒரே காலத்தில் இவருக்கு என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய மிக அழகான சட்டம் சூரத்து நிசா 23வது வசனத்தில் இருக்குது. இதில் நம்ம பார்க்குற நேரம் இப்போ நீங்கள் சொன்ன ஆன்சர் இதில் எப்படி வருது, சாச்சா மகன் முடிக்கலாமா, இதில் இருக்குதா சாச்சா மகன்? சாச்சாவை திருமணம் முடிக்க கூடாதுன்னு இருக்குது. சாச்சட மகனை திருமணம் முடிக்க கூடாதுன்னு இருக்குதா? இல்ல. இன்னைக்கு சாச்சட மகன் என்ன சொல்றது, நானா தம்பின்னு பேர்ல தான் நானா தம்பி. ஆனா அவங்களோட எங்களோட சமூகம் என்ன சொல்லுது, நிறைய பேர் நானா தானே அவங்களோட தனிமையில் இருக்கிறது வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, பைக்ல போறது வசதி ஏற்படுத்துறாங்க, நான தங்கச்சி என்ற உறவு அதுக்கு மெயின்டைன் பண்ண பாக்குறாங்க. ஆனா முற்றிலும் இது தவறு. மகரமான உறவுக்குள்ளால பெரியப்பட மகன் சாச்சட மகன் என்று நாங்கள் தமிழில் கூப்பிட்டாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது, அது மகரம் இல்லை, ரொம்ப கவனமா இருக்கணும் என்று சொல்லப்படுது. எனவே இப்படியான இந்த சாச்ச மகன் பெரியப்பா மகன் எல்லாம் அன்னி ஆண்கள் தான். எனவே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தனிமையில் வைக்கக்கூடாது. அன்னி ஒரு ஆணை போலுக்குரிய சட்டம் தான் இவங்களுக்கும் பொருந்தும். எனவே இந்த கேள்விக்கும் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? உலகத்தரம் வாய்ந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்யும் ஒரே நிறுவனம் பிளாக் பாக்ஸ் சிசிடிவி டெக்னாலஜி. முதலாம் குறுக்கு தெரு, கொழும்பு 11 0777 173768 அல்லது 075 9999 292.